நீங்க தாண்டி போங்க, அந்த இடத்துல நீங்கள் அகப்பட்டு விடுவீர்களோ என்று அச்சப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் தஆலா சூரா கஸஸிலும் ஆராஃபிலும் மற்ற இடங்கள்ல சொல்றதுல நீங்க பாத்தீங்கன்னா, லைஸ மின் ஷர்த்தி ஷுஜா அல்லா யஹா, ஒரு வீரர் பயப்படக்கூடாது எந்த நிபந்தனையும் இல்லை, பயத்தை நிர்வகிக்கக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும் என்பதுதான் என்ன நிபந்தனை. அப்படி என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் நாம் என்ன செய்யலாம் படிக்கலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது உலக ஆட்சி செய்தவர்கள் மிக முக்கியமான நபர்கள் ஒருவர். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மெஹராபில் இருக்கிறாரு. அந்த மாதிரி அதாவது அந்த இருக்கிற சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேர் அவர் அதாவது இரவு நேரம் யாரும் வர முடியாத ஒரு சிச்சுவேஷன், அந்த நேரத்தில் அவர் பார்க்கிறாரு, முன்னால ரெண்டு பேர் இருக்கிறாங்க. எப்படி வந்தாங்க என்ன மாதிரி வந்தாங்கன்னு தெரியாது. ஒரு மன்னர் முன்னால ரெண்டு பேர் இருக்கிறாங்க. முன்னால ரெண்டு பேர் இருந்தோடனே அவர் பயப்பட்டுறார். வணங்கிட்டா அல்லாஹ் தஆலா ஃபஸா சொல்றார், அவர் உள்ளத்தை ஏற்பட்டது ஒரு திடுக்கம் செஞ்சு ஏற்பட்டுச்சு. அப்ப அவங்க ரெண்டு பேரும் பயப்பட வேண்டாம், நாங்க ரெண்டு பேரும் ஒரு வழக்குக்காக வந்திருக்கிறோம்ன்றாங்க. நாங்க ரெண்டு பேரும் ஒரு வழக்குக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் அவரை என்ன செய்தது, சோதித்தது. எல்லாருடைய வரலாற்றிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆறுதல் சொல்றாங்க. எந்த இடத்துல குகையில இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்கள் நம்மை கண்டு விடுவார்களோ என்று சொல்ற டைம்ல ஒரு ஆறுதல் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, பயப்பட வேண்டாம், அல்லாஹ் தஆலா எங்களோடு இருக்கிறான். நம்ம விளங்குற அமைப்பில் என்ன சொல்லிருக்கணும், நீங்கள் என்ன கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் தஆலா எங்களோடு இருக்கிறான். எப்படி சொல்லிருக்கணும்? பயப்பட வேண்டாம், அல்லாஹ் தஆலா எங்களோடு இருக்கிறான். ஆனால் அந்த தஃப்சீரை பார்க்கிற நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அபூபக்கர்லாம் பயப்படலாங்க, ரசூலுல்லாஹ்வை நினைச்சு பயப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை நினைச்சு என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பா தான அபூபக்கர்லாம் வந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ்வை நினைச்சு பயப்பட்டாங்க. அது அச்சம் கலந்த பயம் என்றால் கருணை, அது அனுதாபம், இரக்கம். அதனால லா தஹ்சன், கவலைப்பட வேண்டாம். என்ன நினைச்சு நீங்க என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் தஆலா என்ன எங்களோடு இருக்கிறான்னு சொன்னதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பயம் என்பது ஒரு வீரனுடைய நிபந்தனை அல்ல, அவன் பயப்படக்கூடாது என்பது. ஆனால் பயத்தின் காரணமாக எதை செய்ய வந்தானோ அதை செய்யாமல் பின்வாங்க கூடாது. அதான் நிபந்தனை. மனதுக்குள்ள பயம் ஏற்படுவது இயல்பு, தடுமாற்றம் ஏற்படுவது இயல்பு. அச்சமூட்டுதலின் காரணமாகவோ தானாக ஏற்பட்ட பயத்தின் காரணமாகவோ அதை செயல்படுத்தாமல் போகின்றவன் கோழை. இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இதையும் நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். பயம் என்பது மனிதனுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒன்று. அது மோசமான ஒரு பண்பாடு. அதை ஊட்டக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அதாவது வீரனுடைய நிபந்தனை அவன் பயமில்லாமல் இருத்தல் அல்லது அச்சமற்றிருத்தல், அச்சத்தோடு இருத்தல், அச்சம் இல்லாமல் இருத்தல் என்பது ஒரு வீரனுடைய நிபந்தனை கிடையாது. இதெல்லாம் நம்ம அந்த இடத்துல என்ன செய்கிறோம், இந்த நபிமார்களுடைய இந்த செய்திகளை பார்க்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதையும் நம்ம தெரிந்து கொள்கிறோம் என்றால் என்னென்ன மாதிரியான அச்சங்கள் மனிதனுக்கு ஏற்படும் அப்படி என்பதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அச்சங்கள்ல மிக முக்கியமான அச்சம் குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம் என்னன்னா, அதாவது சோசியல் ஸ்டேட்டஸ் சொல்வார்களே, சமூக அந்தஸ்து, இந்த பயம். இதை அல்லாஹ் தஆலா மிக முக்கியமாக சொல்லி காட்டுகிறார். இப்ப நம்ம சடரீதியான சில பயங்கள் வைத்திருக்கிறோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்பதை நான் சப்ஜெக்ட்ல பேசல. என்ன மனிதனுடைய அதாவது உடலுக்கு நடக்கக்கூடிய பாதிப்பு, சொத்துக்கு நடக்கக்கூடிய பாதிப்பு, அல்லது ஒரு கலவரம் அல்லது ஒரு பெரிய யுத்தம், இது போன்ற பாதிப்புகள் எல்லாருக்குமே என்ன தெரிஞ்ச ஒரு மிக தெளிவான ஒரு விஷயம். அது போன்ற அச்சங்கள் அல்லாமல் மனதிற்குள்ள ஏற்படக்கூடிய கலக்கம் போன்ற அச்சங்களுக்கு சில விஷயங்களை நான் என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். அப்ப சமுதாய அந்தஸ்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நபித்துவம் என்ற அந்த பொறுப்பு கிடைச்ச உடனே ரசூலுல்லாஹ் பயந்ததுதான். அவ முஹ்ரிஜியஹும், இவர்கள் என்னை வெளியேற்றுவார்களான்னு கேட்டாங்க. அமீன், நம்பிக்கையாளர், சாதிக், உண்மையாளர், நேர்மையானவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உங்களை வெளியேற்றும் அப்படின்னு வரக்கத் இப்னு நௌஃபல் சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்களுக்கு அது நம்பவே முடியாத ஒரு வார்த்தையாக அந்த நேரத்தில் என்ன செய்து இருக்குது. அவ முஹ்ரிஜியஹும், இவர்கள் வெளியேற்றுவார்களா என்று கேட்கிறாங்க.
நீங்கள் கொண்டு வந்ததை போல் யார் கொண்டு வந்தாலும் அவர்கள் வெளியேற்றவே செய்வார்கள், அநியாயம் இழைக்கப்படுவார்கள், சோதிக்கப்படுவார்கள் அப்படி என்று சொல்றாங்க. சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, வெளியேற்றப்பட்டார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள இது மனிதனுக்கு வரக்கூடிய அச்சம். இந்த அச்சம் எல்லா விஷயத்திலையும் வரும். மார்க்கத்தை எத்தி வைக்கிறதுல வரும், சாதாரணமாக ஒரு தொழில மாத்திர டைம்ல வரும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பெரும் பணக்காரர் நஷ்டவாளியா மதீனாவுக்கு போறாரு, ஒண்ணுமே இல்ல. சாத் இப்னு ரபி சொல்றாரு, எல்லாத்துலயும் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், இரண்டாக பிரித்து தருகிறேன்றாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம், துல்லனி அல சூக், மார்க்கெட்ட சொல்லுங்கன்றாங்க. அதுவரைக்கும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் துணி வியாபாரி, அதுவரைக்கும் துணி வியாபாரி, மார்க்கெட்ட சொல்லுங்கன்றாங்க. மார்க்கெட்ட காட்டினா அங்க கொஞ்சம் பிசினஸ் பண்ணிட்டு வாராங்க, திருமணம் முடிச்சிட்டாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் திருமணம் முடிச்சாச்சு. நம்மட பிளான்ல திருமணம் முடிக்கவே இல்லங்க, 10 வருஷம் ஆகணும் செட்டில் ஆகிறதுக்கு. அவர் போனாரு, மார்க்கெட்ல பிசினஸ் பண்ணாரு, அதே வருஷம் வந்தாரு. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்ன அதாவது திருமணம் முடிச்சிட்டீங்களான்னு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. அவர் என்ன பண்ணினாருண்டா, பால் கட்டி வியாபாரம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய பிசினஸ்மேன் திடீர்னு போய் மார்க்கெட்ல பால் கட்டி வியாபாரம் பண்ணிப்பாரா, சீஸ் வியாபாரம் பண்ணிப்பாரா? ஹலாலான பிசினஸ் இறங்குவோம் நினைச்சாரு, இறங்கினாரு. அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செஞ்சா, மறுபடியும் பழைய பணத்தை அல்லாஹ் என்ன செய்தா, அந்தஸ்தை கொடுத்தார், செய்தார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யணும், நீங்க போய் ஒரு ஆலோசனை பண்றீங்க, ஃபுல்லா லொஸ்ட் ஆயிட்டு நான் இப்படி ஒரு பிசினஸ் பண்ண நினைக்கிறேன், சின்ன பிசினஸ், உங்களோட கிரேடுக்கு அப்படி இறங்கினா அதுக்கப்புறம் அவ்வளவுதான், எதுவுமே பேசலாம் போயிடும். அதுக்கு அது இறங்குவான்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு பிறகு இறங்க மாட்டான். இந்த அச்சத்தை ஊட்டி அவன் ஹலாலா பண்ண போற, ஹலால் பண்ணுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான் அப்படி என்று சொல்றதுக்கு யாரா 2 பேர் கிடைப்பாங்கன்னா நினைக்கிறீங்க? கிடைக்க மாட்டான். அவனா போய் பண்ணினாலும் தேவை இவனுக்கு. நிலைமை பாத்தீங்க தானே, அல்லாஹ் தஆலா கொடுக்கிறது எது, அவன் வியாபாரம் செய்யறது அல்லாஹ் தஆலா கொடுத்த தண்டனை. அப்படி என்று சொல்லக்கூடிய மக்களை நீங்கள் பார்க்கலாம். அப்ப ஒரு தொழில அவன் மாற்றுவதற்கு கஷ்டம். எந்த ஒரு இதா இருந்தால் உடனே அவருக்கு திருமணம் முடிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் போன்ற தலைவர் என்றதுனால எவ்வளவு மகர் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. இல்லைன்னா கொஞ்சம் பொறுத்து ஒரு 4-5 வருஷம் பார்க்கலாம், டெவலப் ஆகின பிறகு செட்டில் ஆகி காணியை வாங்கி நிலத்தை வாங்கி விட்ட கட்டி அதுக்கு பிறகு கபருக்கு போன பிறகு ஏதாவது என்ன எந்த மாதிரி ஏதாவது சொல்ற பாட்டி தான் நம்மளை சூழல் என்ன செய்யும் இருக்குமே தவிர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரக்கல்லாஹு ஃபீக் என்று சொல்ற இடத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. வாப்பா கடன், ஜாபிர் இப்னு அப்துல்லாஹோட வாப்பா கடனை தீர்த்துட்டிக்கிறது ரசூலுல்லாஹ். கதவை தட்டுறது யாரு, ஜாபிர் இல்லாங்க. ஒரு தடவை கதவை தட்டுறாங்க, யாருன்னு கேக்குறாங்க, நான்ன்றாங்க. ஏன் வளமையா வாருது கடன் பிரச்சனைக்கு, நான் யாருன்னு கேக்குறாங்க ரசூலுல்லாஹ், ஜாபிர் என்றாங்க. இதுக்கு பிறகு யாரும் அப்படி கேட்டால் நான் என்று சொல்ல வேண்டாம், பேரை சொல்லுங்க ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த கடன் பிரச்சனையை தீர்த்துட்டிக்கிற டைம்ல ஒரு தடவை ஜாபிர் இல்லாம ஒரு யுத்தத்தில் வரக்குள்ள அவசரப்படுறாரு வீட்டுக்கு போறதுக்கு. என்னன்னு கேக்குறாங்க, கல்யாணம் முடிச்சுட்டு அல்லாஹ்வின் தூதரே எப்படி நம்ம என்ன சொல்லுவோம், பைத்துல் மால் இது கடனா அடைச்சிருக்கீங்க, உங்களுக்கு அதுக்குள்ள கல்யாணம் ஆடுங்க அப்படித்தானே கேட்ட. ரசூல் ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, பிக்ரன் அம் சய்யிபன், கன்னி பெண்ணா விதவை பெண்ணையா திருமணம் முடிச்சீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, நான் ஒரு என்ன விதவை பெண்ணை தான் திருமணம் முடிச்சு, ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிக்கலாமேன்றாங்க. அப்புறம் ஒரு ரீசனை சொல்றாங்க, எனக்கு 9 சகோதரிகள். அடுத்த கேள்வி நம்ம என்ன கேட்போம், 9 சகோதரிகள் உடனே கல்யாணம் முடிச்சீங்களா? அடுத்த கேள்வி கேட்போம், முட்டிக்க விட மாட்டோம், வணங்கிட்டா அதுக்குள்ள கல்யாணம் முடிச்சிட்டீங்களான்னு சொல்லி. அப்ப சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அவங்களையும் கவனிக்கிற மாதிரி ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சேன்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானா. அடுத்த என்ன சப்போர்ட் பண்ணலாம்னு பாக்குறாங்க ரசூலுல்லாஹ். அடுத்த சப்போர்ட் என்ன, அவரோட ஒட்டகத்தை வாங்குற மாதிரி வாங்கி பணத்தை எடுத்துட்டு ஒட்டகத்தை கொடுத்து பணத்தை திருப்பி கொடுக்கிறாங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த நிர்வாகம். அப்ப இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு சமூக ஸ்டேட்டஸை மாற்றுவதில் நிறைய அச்சப்படுவார்கள். அது நல்ல விஷயமா இருக்கும், ஹலாலான விஷயமா இருக்கும், செய்யறதுக்கு நிறைய என்ன செய்வாங்க, அச்சப்படுவாங்க. ரசூல் இது இயல்பானது, ரசூலுல்லாஹ்வோட உள்ளத்துல அது வருது அந்த மாதிரி ஒரு அச்சம். எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்னும் 1 அல்லது 2 மனைவிமார்கள் இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சிடறாங்க, தலாக் பண்ணிடுறாங்க. ஸைத் ரலியல்லாஹு என்ன செய்றாங்கடா, தலாக் பண்ணிடுறாங்க. யாரு, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா தலாக் பண்ணிடுறாங்க. ரசூலுல்லாஹ் பயப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் பயப்பட்டு தான் ஸைத் சொல்றாங்க, நீங்க விவாகரத்து செய்ய வேணாம், விவாகரத்து செய்ய வேணாம், விவாகரத்து செய்ய வேணாம்ன்றாங்க. அல்லாஹ் தஆலா வளர்ப்பு மகன் மகன் அல்ல, வளர்ப்பு மகன் மகன் அல்ல, வளர்ப்பு மகனும் மற்றவர்களும் ஒன்றுதான். இரக்கம் அன்பு கூடைக்கலாம், ஆனா மற்ற விஷயத்துல சட்டப்படி ஒன்றுதான் என்பதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி மக்கள்கிட்ட ஒரு முன்மாதிரி வரணும் என்பதற்காக, ஒரு சாதாரண மனுஷன் அதை தவிர்த்துக் கொள்ளலாம், நபி என்ன ஒரு முன்மாதிரி ஆகணும் என்பதற்காக வேண்டி நிச்சயமா வளர்ப்பு மகனை
வளர்ப்பு மகண்ட மனைவிய தனக்கு அல்லாஹ் முடிச்சு வைப்பான் அப்படின்றத ரசூலுல்லாஹ் விளங்குறாங்க. ஃபலம்மா கலா ஸைது மின்ஹா வதரன் ஸவஜ்னாகஹா. ஸைது என்ன தலாக் பண்ண உடனே உமக்கு நாம் என்ன செய்தோம், முடித்து வைத்தோம் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் அதை பயந்தாங்க. வதக்ஷன் நாஸ் வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா. நீங்கள் மக்களை பயந்தீர்கள், பயப்படுவதற்கு அல்லாஹ் தான் மிகவும் தகுதியானவன் என்று சொல்றாங்க. திருமணத்துல தான் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்லிடுவாங்களோ, மகனுடைய மனைவியை முடிச்சிட்டாங்கன்னு தான் மக்கள் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு குற்றம் சட்டம் சொன்னா மகன் இல்லாட்டின்னு சொல்லுவாங்க. இது மகனண்டே சொன்ன சமுதாயம், அப்ப எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சொல்வார்கள் என்று நீங்க பயப்படுறீங்க. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் அதே சொல்றான், அல்லதீன யுபல்லிகூன ரிசாலாத்தி ரப்பிஹி. அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை எத்தி வைப்பவர்கள், வயக்ஷவுனஹு வலா யக்ஷவுன அஹதன் இல்லல்லாஹ். அவர்கள் அல்லாஹ்வையே பயப்படுவார்கள், அல்லாஹ் அல்லாமல் வேறு யாரையும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். இந்த சப்ஜெக்ட்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறார், சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, பயம் இயல்பானது. ஆனால் ரசூலுல்லாஹ் அதை செய்யாம இருக்கல, அதன் காரணமாக செய்யாம இருக்கல. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, ஒரு தஅவாவுடைய கட்டமைப்பு ரசூலுல்லாஹ் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ளேயே சமூக சீர்திருத்த வேளையிலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஒரு நிர்பந்தத்தை அவருக்கு ஏற்படுத்தின இடத்தை பார்க்கிறோம். எனவே மக்கள் பயப்படக்கூடிய அதிகமான ஒரு இடம் இந்த சமூக ஸ்டேட்டஸ் என்கின்ற ஒரு இடம். மக்கள் நிறைய அச்சப்படுவார்கள். அதுபோல அன்புள்ள சகோதரர்களே, சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், தனது அதாவது சந்ததி, தனது குடும்பம், தனது அதாவது மனைவி, இவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு மனிதன் நிறைய கவலைப்படுவான். ஒரு ஆண்மகனுடைய அதிகமான கவலையிலும் ஒரு தாயுடைய அதிகமான கவலையிலும் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்துவது பிள்ளைகளும் குழந்தைகளும் அவர்களுடைய எதிர்காலம். அது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வல்யக்ஷல்லதீன லவ் தரகு மின் பஅதிஹிம் துர்ரியத்தன் திஆஃபன் காஃபு அலைஹிம் ஃபல்யத்தகுல்லாஹ வல்யகூலு கௌலன் சதீதா. தனக்கு பின்னால் அவர்கள் பயந்த நிலையில் விட்டு செல்லக்கூடிய சந்ததிகளை விட்டு சென்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தை பயந்து கொள்ளட்டும். அப்படின்னா என்ன பயந்த நிலையில் என்றா, பிள்ளைகளுக்கு என்ன ஆயிருமோ, குடும்பத்துக்கு என்ன, அப்படி விட்டு செல்லக்கூடிய சந்ததிகள் இருப்பாங்களே, அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இது உலக பயம். உலக பயத்தில் நீங்களும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். சொத்தை சரியா பிரிங்க, நல்ல வார்த்தை சொல்லிட்டு போங்க, முறையாக பிரிங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப தனக்கு பின்னால பயப்படுவார்கள் என்று. அதனாலதான் இந்த வசனத்துல சொல்லப்படுகின்ற தஃப்சீர்ல எது, அதாவது இன்னல்லதீன காலு யாரெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு சும்மஸ்தகாமு பின்னர் அதிலே உறுதியாக இருக்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது மலக்குமார்கள் இறங்கி வருவார்கள். அல்லா தகாஃபு, பயப்பட வேண்டாம், வலா தஹ்சனு, கவலைப்பட வேண்டாம், வ அப்ஷிரு, சுபசோபனம் உங்களுக்கு, பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு உண்டு என்று சுபசோபனம். இதை சொல்லுகிற நேரத்தில் பல இஸ்லாமிய அறிஞர்கள், முஃபஸ்ஸிர்கள், ஆரம்ப கால அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படி என்றால், அல்லாஹ் தகாஃபு, பயப்பட வேண்டாம் என்று சொல்லப்படுகின்ற தஃப்சீர்ல 3 தஃப்சீர்ல ஒரு தஃப்சீர் என்னன்னா, உங்களுக்கு பின்னால் நீங்கள் விட்டு செல்கின்ற குடும்பம் பற்றி, பிள்ளைகள் பற்றி, சந்ததிகள் பற்றி பயப்பட வேண்டாம். நஹ்னு நஹ்லுஃபுக்கும், உங்களுக்கு பின்னால் நாங்கள் பொறுப்பாளர்கள், நாங்கள் பொறுப்பாளர்கள் அப்படி என்று சொல்லி மலக்குமார்களுடைய ஆறுதல் என்று சொல்வதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மனிதன் பயப்பட்டு தனது நிலைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய இடங்களில் ஒன்றியது மனைவி, பிள்ளை, குடும்பம். இதுக்காகவே நிறைய விஷயங்களை விட்டுருவான். சிலர் மார்க்கத்தை விட்டுருவான், சிலர் ஹலால விட்டு ஹராத்துக்கு போவான் டெவலப் பண்றதுக்கு. பல விஷயங்களை அவர்கள் விட்டு விடுவார்கள். அந்த மாதிரி விஷயத்துல வல்யக்ஷல்லதீன என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும் என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதன் இதன் காரணமாக இறையச்சத்தில் தவறுவிடலாம், தவறுவிட்டு உலக விஷயத்தில் என்ன செய்யலாம், தவறு விடுவதற்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தலாம். அதுபோல மனிதன் பயப்படக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் தஆலா சொல்வது அவன் செய்யக்கூடிய வியாபாரம், தொழில். அல்லாஹ் தஆலா சொல்றான், வ திஜாரத்தின் தக்ஷௌன கஸாதஹா, நீங்கள் அதாவது பயப்படக்கூடிய எந்த நஷ்டத்தை பயப்படுகிறீர்களோ அந்த வியாபாரம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த வியாபாரம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். அப்ப நஷ்டத்தை பயப்படக்கூடிய வியாபாரம், யாரு நஷ்டத்தை பயப்படாம வியாபாரம் என்ன செய்யறதில்லை, செய்யறதில்லை. நஷ்டத்தை பயப்படக்கூடிய வியாபாரம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். எவன் வியாபாரம் செஞ்சாலும் நஷ்டம் என்ற பயம் என்ன செய்யும், அதுல இருக்கும். அப்படி பயப்படக்கூடிய வியாபாரம் என்று சொல்றார். இப்ப இறைவன் மனித இயல்புகள்ல வரக்கூடிய பயத்தை அடையாளப்படுத்துறான். இந்த விஷயங்கள் உங்களுக்கு என்ன செய்யும், பயம் வரும். அந்த மாதிரி விஷயங்கள் அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த மாதிரி இடங்கள் நமக்கு பயம் வரும் என்றால் அதை நிர்வகிக்கக்கூடிய பழக்கம் நம்மிடத்திலே வர வேண்டும்.
இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, நிர்வகிப்பதை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்பிக்கையூட்டக்கூடியவர்கள் நமக்கு பக்கத்தில் நிறைய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் பயப்படாமல் இருப்பதற்கு மிக உதவி செய்யக்கூடிய ஒன்று அறிவு. ஆனா கொஞ்சம் அறிவு போதும், கூடுதல் அனுபவம் வேண்டும். கொஞ்சம் அறிவும் அது தொடர்பான கூடுதல் அனுபவம். அறிவற்ற அனுபவம் பிரயோஜனம் இல்லை. அறிவற்ற அனுபவம் பிரயோஜனம் கிடையாது. அதிகமான அறிவு கொஞ்சம் அனுபவம் பிரயோஜனம் கிடையாது. அந்த ஆள் திட்டம் போடுறதுக்கு மட்டும் தான் சரி. ஒரு ஆள் புல்ல அல்வாரி ஆகிறாரு, அவர்கிட்ட நீங்க என்ன செய்யலாம்னு கேளுங்க, அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம், சத்தம் கேட்டன்னு ஓடிடுவார். ஏன்? அந்த ஆளு அதை பத்தி அனுபவம் இல்ல, அதை ஃபேஸ் பண்ணி இல்ல, வாழ்க்கையில ஒரு முறை கண்டது இல்ல. அப்படியான நபருக்கு பெரிய அறிவு இருந்தாலும் கன்சல்டனா மட்டும்தான் அவருக்கு இருக்கலாம். அவருக்கு என்ன செய்யலாம்? ஆலோசனை சொல்றாரவரா இருக்கலாமே தவிர அதை செயல்படுத்தக்கூடிய நிலைமையில் அவர் இருக்க மாட்டார். எனவே கொஞ்சம் அறிவுள்ளவர்கள் அதிக அனுபவம் உள்ளவர்கள், கொஞ்சம் அறிவுள்ளவர்கள் அதிக அனுபவம் உள்ளவர்கள், மார்க்க விளக்கம் உள்ளவர்கள். அந்த அதிக அறிவு என்றது என்ன செய்யணும்னா மார்க்க விளக்கத்தோடு இருக்கணும். இல்லாதவர்கள்ட்ட நீங்க கொஞ்சம் அறிவு நிறைய அனுபவம் இருந்து மார்க்க விளக்கம் இல்லைன்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்க? ஃபியூச்சர் இஸ் ஸ்பாயில் ஆகிரும். ஃபியூச்சர் அவர் வச்சிட்டு மாதிரி தான் பேசுவார். வணங்கிட்டா கலாக்கதர்லாம் கையில வச்சுட்டு உங்களோட ஃபியூச்சர் இஸ் ஸ்பாயில் ஆகிரும் சொல்லி கொஞ்ச நாள் அவர் என்ன பிரசன்ட் செஞ்சிரும் ஸ்பாயில் ஆகிரும். அப்ப ஃபியூச்சர் இஸ் ஸ்பாயில் ஆகிரும்ன்றாங்க. அல்லது உங்களோட என்ன திட்டமிடல நீங்க பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இது நினைச்சு பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. யாரும் கதாகதரை கையில வச்சது இல்ல, யாரும் கதாகதரை கையில வச்சுட்டு சுமந்துட்டு திரியறவங்க இல்ல. பொறுப்படுத்தி கொடுத்துட்டு போன இவனும் கடைசி வரைக்கும் நிக்கிறது இல்ல. பிரைட் ஃபியூச்சர் வச்ச எந்த இதுவும் 10 வருஷத்துக்கு மேல நிலைக்கிறதும் இல்ல. இதான் உலகம். அன்புள்ள சகோதரர்களை, இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், கொஞ்சம் அறிவு நிறைய அனுபவம் மார்க்க விளக்கம். கொஞ்சம் அறிவு நிறைய அனுபவம், ஒரு விஷயத்தை பற்றிய கொஞ்சம் அறிவும் நிறைய அனுபவம் மார்க்க விளக்கம் உள்ளவரிடத்திலும் ஒரு விஷயத்தை பேசுகிற நேரத்தில் ஆலோசனை கேளுங்க. அவர்களுடைய விஷயங்களை பொறுத்து தான் அந்த விடயங்களை நடைமுறைப்படுத்த முடியும். அதனாலதான் அன்புள்ள சகோதரர்களே, நம்ம ஒரு வியாபாரத்தில் இறங்குவதாக இருந்தாலும் மற்ற விஷயங்கள் இறங்குவதாக இருந்தாலும் இந்த நிலைமை வாரத்துக்கான அதான் காரணம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு விஷயம் என்ன என்றால், நிறைய பேருடைய நிலைமையை நீங்க பார்க்கலாம், அங்கீகாரம் என்ற வட்டத்துக்குள்ளாலதான் செயல்படுவார்கள். நிர்வகித்துக் கொள்றதுக்குரிய இரண்டாவது விஷயத்தை நான் சொல்லுகிறேன். முதலாவது என்ன? கொஞ்சம் அதாவது அறிவும் நிறைய அனுபவமும் மார்க்க விளக்கத்தோடு உள்ளவர்கள்ட்ட நம்ம ஆலோசனை கேட்பது, அந்த மாதிரி நபர்களை நம்ம பக்கத்தில் வச்சுக் கொள்றது, அந்த மாதிரி நபர்கள்ட்ட கேட்பது நமது செயல்பாடுகளை நேர்மையாக்கும். இரண்டாவது அங்கீகாரம். இந்த சிந்தனையை விட்டு விடுகிறது. எதை செஞ்சாலும் ஒரு அங்கீகாரத்தின் காரணமாக செய்யக்கூடிய அங்கீகாரம் தவறில்லை. அங்கீகரிச்சா சந்தோஷப்படுறது தவறில்லை. அங்கீகாரம் உள்ள ஒரு நிலை தேவை. ஆனா நீங்க சிறந்தவர்களாக நில்லுங்கள். அங்கீகாரம் எதிர்பார்க்க வேண்டாம். எதை செஞ்சாலும் சரி, மனுஷனுக்கு என்னடா, ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் யாராவது நம்மளை பார்த்து சிரிக்கிறான்னு பாக்குறான். அங்கீகாரம். ஒரு டீய கொடுத்தாலும் நல்ல டீ என்று சொன்னாதான் சந்தோஷம். நீ நல்ல டீ ஊத்தின உனக்கு நம்பிக்கையா? அவன் பாராட்டின என்ன, பாராட்டல கொடுத்துட்டு போக வேண்டியதானே. ஆனா இயலாது. நல்லா இருக்கின்ற சந்தோஷம். அவ்வளவு பட்ட கஷ்டத்துக்கு அந்த ஒரு சொல்லுதான் அவனுக்கு என்ன சந்தோஷத்தை ஏற்படுது. காலையில இருந்து பகல் வரைக்கும் சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவு சிரமம் எல்லாம் செஞ்சிருக்கும். ஆனா எதுக்கு வெயிட்டிங் தெரியுமா? சாப்பாடுக்கல, அந்த ஒரு வசனத்துக்கு வெயிட்டிங். நல்லா இருந்துச்சு சொல்லாம் போயிட்டானுங்களே. மனுஷன்லாம் ஒரு பாராட்ட தெரியாது, ஒரு இங்கிதம் இல்ல. இங்கிதம் இல்லதான் அவனுக்கு உண்மை. ஆனா நாங்க அந்த லிஸ்ட்ல இருக்க, இவன் ஏன் அங்கீகரிக்கணும்? இவன் அங்கீகரிச்சால் தான் நமக்கு அங்கீகாரம் என்ற இடத்துக்கு நம்ம போறதும் இந்த பயம் என்ற பகுதியை நிர்வகிக்க முடியாததுக்கான மிக பிரதானமான காரணம். அன்புள்ள சகோதரர்களே, அங்கீகாரம் இல்லாமல் செயல்படக்கூடிய, நான் இங்க அங்கீகாரம் என்றது ஆபீஸ்ல வேலை செய்ய அதை சொல்லல, சமூக ரீதியாக மனிதர்களுடைய அங்கீகாரம் இருந்ததோ இல்லையோ, இது சரி, அல்லாஹ்வுக்கு பொருத்தமானது, நான் செய்கிறேன் என்று செயல்படக்கூடிய தன்மை வந்தால் நீங்க தான் மற்றவர்களுக்கு அங்கீகாரமாக மாறுவீங்க. நீங்க தான் முன்மாதிரியாக மாறுவீங்க. அங்கீகரிச்சுத்தான் செயல்பட வேண்டும் என்கின்ற நிலையில் நீங்க உங்களை வச்சுக்கிட்டீங்கடா, உங்களுடைய திருப்தியும் உங்களுடைய அதிருப்தியும் அடுத்தவன் கையில் எடுத்துருவான். உங்களை திருப்திப்படுத்தணுமா ஒரு பாராட்டு, உங்களை அதிருப்திப்படுத்தணுமா ஒரு எதிரான ஒரு வார்த்தையை சொல்லிடுவான். உங்களை அச்சமூட்டணுமா அவன் கையில தான் இருக்கும். இந்த நிலைமையில் பிள்ளைகளையோ யாரையோ எவரையோ நீங்க வளர்க்க வேண்டாம். இன்றைக்கு சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சிக்கு பின்னால ஒரு லைக் பட்டன் இல்லாதவன் நிம்மதியாவே இருக்கிறான். ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அத இத்தனை பேர் பார்த்தான் அப்படி என்ற ஒரு அங்கீகாரம், அவன் பார்த்துட்டு பேசாம போனா நிம்மதி இல்ல. விளங்கிட்டா?
ஒரு வார்த்தை போடாம போன எல்லா அங்கீகாரத்தையும் அடுத்தவற்றை நம்ம கொடுத்திருக்கிறோம். ஒரு இடத்துக்கு போய் நம்ம அனுபவிக்கிறோம், அனுபவிக்க முன்னால ஷேர் பண்ணிட்டு தான் அனுபவிக்கிறோம். ஒரு காலம் இருந்தது அனுபவிச்சதை ஷேர் பண்ணோம், இப்ப ஷேர் பண்ணி அனுபவிக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் இந்த அங்கீகாரம் என்கின்ற மனோநிலையை நமக்குள்ள கொண்டு வந்தவங்களே, பிள்ளைகள்கிட்ட வளர்த்தவங்களே, மனைவிட்ட வளர்த்தவங்களே, கணவன்மார்ட்ட வளர்த்தவங்களே, நிச்சயமாக பயத்தை நிர்வகிக்கக்கூடிய சக்தி உள்ளவர்களாக நம்ம மாறவே மாட்டோம். அதான் நம்ம அங்கீகாரத்தை எதிர்பார்த்து செயல்படுறவங்களே, அடுத்தவன் அங்கீகரிக்காட்டு நம்ம செய்ய மாட்டோமே. அப்ப எப்படி அவனை வச்சு நம்ம ஆலோசனை பண்றது? அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு இடம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அங்கீகாரம் முழுசாக மறுக்கப்பட வேண்டியதல்ல. அங்கீகரித்து மற்றவர்களை பாராட்டுவது சிறப்பான குணம். சில இடங்களில் அங்கீகாரம் கட்டாயம் தேவை. ஆனால் 90% இயல்பாக என்ன செய்யக்கூடாது, அதை நாம் மாற்றிவிடக் கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக இது ஒரு பெரிய இன்னும் சில விஷயங்களை சொல்ல முடிந்த ஒரு தலைப்பாக இருந்தாலும், அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் உள்ளத்தை சிதைத்து விடக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் இந்த அச்சம் மிக பிரதானமானது. இந்த அச்சம் என்பது ஒரு வார்த்தை மூலம் ஏற்படுத்தி முடியல. பெரிய ஆயுதங்கள் அது இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஒரு போன் கால்ல ஏற்படுத்தலாம், 2 வார்த்தையில ஏற்படுத்தலாம், கொஞ்சம் மன நெருடலை கொடுத்து ஏற்படுத்தலாம், நெருக்கடியை கொடுத்து ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி நபர்கள் பயத்தை பரப்புகின்றவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவர்களிடத்திலே பாதுகாப்பு தொடர்பாகவோ அச்சம் தொடர்பாகவோ ஒரு செய்தி வந்தால் உடனே பரப்பி விடுகிறார்கள், உடனே பரப்பி விடுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். பரப்பக்கூடாது. அச்சத்தை பரப்புகின்றவர்கள் கெட்டவர்கள், ஒரு மனிதனுடைய நம்பிக்கையை இழக்க செய்கின்றவர்கள், அவர்களை முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கின்றவர்கள். அது மார்க்க விஷயம், உலக விஷயம் எதுவாக இருக்கலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம எப்பொழுதும் உள்ளத்தை கலக்க செய்யக்கூடிய நண்பர்கள், உறவுகளை விட்டு கொஞ்சம் என்ன செய்யணும், அந்த நேரங்களில் விலகி இருக்க வேண்டாம். அந்த செய்திகள் இருந்து விலகி இருக்க வேண்டும். வாய மூடையலாது, காதை புத்தலாம், விளங்கிட்டா? அந்த லெவல்ல நம்ம என்ன செய்யணும், நம்ம செயல்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்கள்ல உண்டு, அல்லாஹும் முஸ்துர் அவுராத்தி வ ஆமின் ரவுஆத்தி. எனது மானத்தை யா அல்லாஹ் மறைத்து விடுவாயாக, எனது திடுக்கங்களை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. திடுக்கம் இருக்குது, ரவுஅத் அப்படி என்று சொன்னால் அதாவது மனசுக்கு ஒரு பதட்டம் வருது. இந்த பதட்டமான நிலைகள் எனக்கு வருவதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில மாலையில கேட்கக்கூடிய துஆ. இதோடு சேர்த்து ரசூலுல்லாஹ் அந்த கைபருக்கு போற டைம்ல அதிகமாக கேட்ட துஆ இது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸனி வல் அஜ்ஸி வல் கஸ்ல் வல் ஜுப்னி வல் புகுல் வ தலஇத் தைனி வ கலபத்திர் ரிஜால். இந்த செய்தியை நீங்க எல்லாம் எடுத்து பாருங்க, உள்ளத்தை ஆட்டி வைக்கக்கூடிய செய்திகளாக என்ன செய்யும் இருக்கும். இந்த வகலபத்திர் ரிஜால் பிறர் மிகைத்து விடுதல், பிறர் என்னை மிகைத்து விடக்கூடியதை விட்டும் நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிற சொல்ல பாதுகாப்பு தேடினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் தனியான கலா கதிரை வைத்திருக்கிறார். இன்னொருவருடைய ஆலோசனை எப்பொழுதும் தேவை கிடையாது, இன்னொருடைய வழிகாட்டல் எப்போதும் தேவை கிடையாது. உங்களை இருவழிக்கும் வழிநடத்தி செல்கின்றவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஐடியா கொடுத்தவங்க, ஆலோசனை கொடுத்தவங்க 1000 பேர் இருந்தால் ஆபத்துல மாட்டினா முதலா நிக்க போறேன் ரப்புல் ஆலமீன் தான். எனவே முடிவெடுக்கிற சந்தர்ப்பத்தில் அறிவோடும் நிறைய அனுபவத்தோடும் கொஞ்சம் அந்த மார்க்க வழிகாட்டல் உள்ளவர்களோடும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். நம்மை அச்சமுறுத்தி உலகத்தில் சிலர் 60-70 வயசு அடைஞ்சிட்டாங்க, அவன் எதையுமே செஞ்சுக்க மாட்டான். என்ன காரணம்டா, இவன் வானாண்டிப்பான், அவன் வானாண்டிப்பான், இவன் வேணாண்டிப்பான், அவன் எவனும் இல்ல. அனுபவிச்சுக்கின்ற யாராய்ப்பாரு, அவராகத்தான் என்ன செய்வார், இருப்பாரு. எனவே இந்த விஷயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பான ஒரு மார்க்க விளக்கத்தை தந்து நிம்மதியான அபயமான ஒரு மனநிலை அல்லாஹ் தஆலா தருவதற்கு இந்த பயம் சம்பந்தமான ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை அல்லாஹ் தஆலா ஒரு ஃபிக்ஹை எமக்கு தர போதுமானவன். அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி துஆ கேட்டமே உள்ளத்தை செம்மை செய்து கொண்ட மக்களாகவும் இந்த வாழ்க்கையையும் சிறப்பான முறையில் அனுபவித்து இறை பொருத்தத்தோடு வாழ்ந்த மக்களாகவும் அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.